उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखम्. சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். அடியேன் ஸ்ரீராகவன் ராமானுஜதாசன். நரசிம்ம அவதார வைபவ கதையை ஒரு சிம்பிளான ஒரு புதுக்கவிதை வாயிலாக தமிழில் எதுகை மோனையோடு தத்துவங்களோ சம்பிரதாய கருத்துக்களோ மாறாமல் பூர்வாச்சாரிகள் பெரியவர்களுடைய கருத்தை ஒட்டியே எப்படி ஒரு எளிமையான விதத்தில் ப்ரெசென்ட் பண்ண முடியுங்கிறதுக்கான முயற்சி இது நம்ம பார்த்துட்டுருக்கோம். இப்போ இந்த பிரகலாதனுக்கும் ஹிரண்யகசிபுக்கும் நடக்கிற கான்வர்சேஷன் அந்த இடத்தோட ப்ரெஷர் முத்தி போயிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நம்மளும் முன்னாடி பேசின மாதிரி சீட் பெல்ட்லாம் போட்டு ரெடியாக இருக்கோம். நம்ம கேப்டன் ஹேஸ் அனௌன்ஸ்டு சீட் பெல்ட் சைன்ஸ் ஆர் ஆன். நம்மளும் ரெடியாக இருக்கோம். ரோலர் கோஸ்டர் ரைடில் ரெடியாக இருக்கோம். அந்த கடாகங்கள் வெடிக்கிறது. கம்பர் சொன்ன மாதிரி ககன முட்டை கிழிந்தது. அந்த அளவுக்கு ஒரு இன்டென்சிஃபைடு ஒரு சிச்சுவேஷனில் நம்ம இருக்கோம். இப்போது இந்த அவதாரத்தோட நோக்கம் அப்படின்னு நம்ம பார்த்தது இந்த பிரகலாதன் அப்படிங்கிற அந்த பக்தனோட வாக்கை காப்பாற்றுறதுக்காக. ஆனால் சில பேர் கேட்கலாம், ஏன் இந்த பக்தர்கள் இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியும் அப்படின்னா, ஃபேஸ்புக் எடுத்துக்கலாம். யங்ஸ்டர்ஸ்க்கு புரிகிற அளவு சொல்லணுன்னா, ப்ரொஃபைல் பிக்சர் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, கரியும் வைரமும் பேசின்னு இருக்கு. கரிக்கு ஒரு ப்ரொஃபைல் இருக்குது, வாட்ஸ்அப் ப்ரொஃபைல், லாக் பண்ணலை, எல்லோரும் பார்க்கலாம். வைரம் அதுவும் லாக் பண்ணலை, எல்லாம் பார்க்கலாம், ஓப்பன் டு ஆல். கரியோட ப்ரொஃபைல் பிக்சரும் வைரமோட ப்ரொஃபைல் பிக்சரும் ரெண்டும் சேர்ந்து, கரியும் வைரமும் சேர்ந்து ஒரு ஸ்டார் பக்ஸில் போய் ஒரு கோஸ்டா காஃபியில் போய் காஃபி சாப்பிட்டுருக்கு. அப்போ அந்த கரி கேட்குறது, உன்னோட ப்ரொஃபைல் பிக்சர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நீயும் கரி தானே, ஆனால் நீ டிஃப்ரெண்ட்டாக இருக்கே எப்படி அப்படின்னு கேட்குறது. அதுக்கு அந்த வைரம் பதில் சொல்லித்தான், ஐ வாஸ் அண்டர் அ லாட் ஆஃப் ப்ரெஷர் அப்படின்னு தான். என்னோடய அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த கரி மண்ணில் இருக்கும்போது எத்தனை ப்ரெஷர் தாங்கிறதோ அந்த ப்ரெஷர் தாங்கத்தான் அது வைரமாக மிடிடும். அது மாதிரி இந்த பக்தர்களுடைய புகழ் என்னென்னைக்கும் நிலைச்சி நிற்கணும் அப்படின்னா, எப்படி பால் காய்ச்சி தயிராகி வெண்ணையாகி நெய்யாகும் போது அதனுடைய நிலைப்புத்தன்மை அதிகமாகிறதோ, அது மாதிரி இந்த பக்தர்களோட புகழ் என்னென்னைக்கும் நிலைக்கிறதுக்கு பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் அந்த சோதனைகள். அது மாதிரி தான் நம்ம லைஃப்லேயும் பல விஷயங்கள் நடக்கும், நமக்கு பிடிக்காத பல விஷயங்கள் நடக்கும். எல்லாத்தையுமே எப்படி பிரகலாதன் தீயில தள்ளி விட்டப்பும் சரி, பாம்புகள் மேலே ஏவி விட்டப்பும், யானைகள் மேலே ஏவி விட்டப்பும், யானைகள் அவன் மேலே ஏவி விட்டப்பும் சரி, பாம்புகள் கொத்த வந்தாலும் சரி, மலையிலேருந்து தூக்கி போட்டாலும் சரி, எது நடந்தாலும் நடக்கிறது நடக்கும், பெருமாள் நம்மளை காப்பாற்றுவார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு இருந்தான். அதே மாதிரி தான் நம்ம லைஃப்லேயும் பல கஷ்டங்கள் வரும். கஷ்டங்கள் வராத நாளே கிடையாது. ஆனால் நான் அந்த நம்பிக்கையை மட்டும் விட்டுடக்கூடாது அப்படிங்கிற அந்த கோர் மெசேஜ் தான் இந்த நரசிம்ம அவதாரத்துக்குரிய ரெலவன்ஸ் இன் எவ்ரிடே லைஃப், கரண்ட் லைஃப். இப்போது நம்ம நம்ம போன எபிசோடில் என்ன பார்த்தோமோ அதுக்கான அந்த இடத்துக்கு போவோம். நிருதரை நீசரை நிலமகள் தாங்கியே நீண்ட நாள் கொண்டனள் நெஞ்சிலே வேதனை. பூமிக்கு பாரமாக இருந்துருக்காவெல்லாம். இரணியனின் இறுதிக்கே இதுகாரும் காத்திருந்த இவளுக்கு இந்நாள் இனியதோர் நாளாக. இரணியன் இறுதிக்கே இதுகாரும் காத்திருந்த இவளுக்கு இந்நாள் ஓர் இனிய நாள் என்றாக. இந்த நாள் இனிய நாள் யாருக்கு? பூமாதேவிக்கு. பூமாதேவிக்கு பாரமாக இருக்கிற அந்த நிருதர் கூட்டம், அந்த அரக்கர் கூட்டம், அடுத்தவர்களுடைய நம்பிக்கையை சிதைக்க முயற்சி செய்யும் கூட்டம், ஹிரண்யகசிபு போன்ற அந்த அரக்கர்கள் கூட்டம், அவர்கள் அத்தனை பேரையும் இத்தனால் பூமிக்கு பாரமாக தாங்கி கொண்டிருந்த, அந்த வேதனைப்பட்டு கொண்டிருந்த அந்த பூமாதேவிக்கு இன்றைக்கு ஒரு விடிவு நாள். இன்றைக்கு விடிவு நாள். அது ஒரு அழகான ஒரு மாலை பொழுது, அந்தி அம்போது அழகான ஒரு மாலை பொழுது. எல்லாம் பார்த்துட்டு இருக்கா, உலகமே பார்த்துட்டு இருக்கா அந்த அரசவையில் நடக்கிறத. ஒரு அழகான திருட நிச்சய, திடமான சிந்தனையுடைய, அசஞ்சல பக்தி, அசையாத பக்தியுடைய ஒரு பாலகன், ஒரு சின்ன பையன், அவனுக்கு எதிராக நடக்கிற ஒரு மிகப்பெரிய அதிகார மமதை கொண்ட அந்த ஒரு அரக்கர் குணம் கொண்ட அந்த ஹிரண்யகசிபு அவன் இருக்கான். இப்போது அந்த ஒரு உருவம் வெளிவர போகிறது அந்த தூண்லேருந்து. அவ்வுருவின் அகங்காரம், அவ்வுருவின் ஆங்காரம், அது ஒரு ஓசை, அங்கேருந்து ஒரு பெரிய ஆங்கார ஒலி வெளிவருகிறது. அவ்வுருவின் ஆங்காரம் அதை கண்டு ஆர்ப்பரிக்கும் ஆழிப்பேரலையும் அற்ப ஆட்டின் குளம்படி கீழ் தங்கும் துளி நீரென்று தமக்கு உவமை இல்லாத சமுத்திரங்களும் அன்று சத்தமின்றி உரைய. அதாவது எல்லா சுற்றி வரை என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தோம்.
இப்போது கடல் கொந்தளிக்க ஆரம்பிக்கிறது. தமக்குவமை இல்லாத சமுத்திரங்கள், அவ்வுருவின் ஆங்காரம் அதை கண்டு ஆர்ப்பரிக்கும் ஆழிப்பேர் அலையும் அற்ப ஆட்டின் குளம்படி கீழ் நீர் என்று. அதாவது அவ்வளவு பெரிய உருவம் வெளிவரத யாரும் பார்த்தா பெரிய சமுத்திரம் கூட மழை பெஞ்சு ஆடு கால் எடுத்து இப்படி வச்சு நடந்து போச்சுன்னா அந்த ஆட்டோட குளம்படி கீழ் வரும் இல்லையா, அந்த குழம்பு அந்த ஆட்டோட கால் வச்சுட்டு போன இடத்துல தண்ணி தேங்கும் இல்லையா, அது மாதிரி அந்த தண்ணி தேங்கினதுக்கு ஒப்பானது அப்படிங்கிற மாதிரி அந்த உருவம் அவ்வளோ பெருசாக இருந்தது. ஆட்டின் குளம்படி கீழ் தேங்கும் நீர் எவ்வளவு சின்னதாக இருக்குமோ, எவ்வளோ சின்னதாக இருக்குமோ, அத்தினோண்டு தான் இருக்குமோ, 2 ml கூட இருக்காது, ஒரு 10 ml கூட இருக்காதுன்னு சொல்ல முடியும். அந்தளவுக்கு கம்பேரிட்டிவ்லி அந்த வெளிவர உருவம் அவ்வளவு பெரிதாக இருந்தது. அவ்வுருவின் ஆங்காரம் அதை கண்டு ஆர்ப்பரிக்கும் ஆழிப்பேரலையும் அற்ப ஆட்டின் குழம்படி கீழ் தங்கும் துளி நீர் என்று தமக்கு ஓமை இல்லாத சமுத்திரங்களும் அன்று சத்தமின்றி உரைய. அலையடிக்கிற கடல் எப்போவுமே அலையடிச்சுன்னு தான் இருக்கும். அலை என்னைக்கு நிற்கிறது? நிற்கவே நிற்காது. காற்று இருக்கும் வரை அலை இருக்கும், தண்ணி இருக்கும் வரை அலை இருக்கும். ஆனால் அன்னைக்கு அந்த உருவத்தோட ஒரு ஒளியை, அந்த உருவத்தை பார்த்து பயந்த தனக்கு ஓமையே இல்லாத அந்த சமுத்திரங்கள் கூட சத்தமின்றி உறைந்தது. அடிக்கிற அலை கூட அப்படியே நின்று போச்சு. நிறைய பழைய காலத்து படங்கள் எல்லாம் பார்த்தோன்னா அந்த ஒரு ஃப்ரோசன் ஷாட்னு ஒன்று போடுவா, ஃப்ரீஸ் ஷாட்னு ஒன்று போடுவா, அப்படியே நிற்கும், அலையெல்லாம் அடித்து அப்படியே நிற்கும். அது மாதிரி இது அலையே அடிக்காமல், அலையை அடித்தா சத்தம் வந்துடும், நம்ம என்ன ஆகிடுமோ அப்படின்னு பயந்து அலையே அடிக்காமல் அப்படியே உறைஞ்சி போய் நின்ற ஃப்ரோசன் ஸ்டேட். அந்த கடல்கள் அத்தனையும், சமுத்திரங்கள் அத்தனையும் அப்படியே உறைஞ்சி போச்சு. என் எழுத்து மந்திரமே எவ்விடமும் எதிரொலிக்க வெடித்தது பூமி பந்து, துடித்தது அசுரன் நெஞ்சு. எண்ணெழுத்து மந்திரமே, எண்ணெழுத்து மந்திரம்னா ஓம் நமோ நாராயணாய, அந்த அஷ்டாட்சர மந்திரம் எல்லாருமே சொல்கிறா. நாரதர், தும்புரு, அது மாதிரி பல ரிஷிகள், முனிகள், சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கிற மொழிகள், அந்த உபதெய்வங்கள், தேவர்கள், 33 கோடி தேவர்கள், வானவர்கள் அனைவரும் சொல்கிறா. என்ன சொல்கிறா? ஓம் நமோ நாராயணாய. நாராயண மந்திரம், நாராயண மந்திரமே 8 திக்கும் எதிரொலிக்கிறது. ஏன்னா அவளுக்கு தெரியும், the only person who can counter Hiranyakasipu is none other than Narayana. The only person who has the capability to counter all the complex varam, all the complex boons இந்த ஹிரண்யகசிபு வாங்கியிருக்கிற அந்த அத்தனை வரங்களையும் தகர்க்கும் ஒரு திறமை, ஒரு சக்தி, ஒரு எபிலிட்டி யாரிடம் இருக்க முடியும் என்றால் அது நாராயணன் மட்டுமே. பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணன் மட்டுமே. அவரிடத்தில் மட்டும்தான் இருக்க முடியுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவதார வேளையும் வந்துவிட்டது. அதனால் எண்ணெழுத்து மந்திரம், நாராயண மந்திரமே எல்லா இடங்களிலும் ஒலிக்க ஆரம்பிக்கிறது. நார்மலாக ஒருத்தர் பேசினாவே இந்த பிரகலாதன் பேசும்போதே ஹிரண்யகசிபுவுக்கு பொறுக்க முடியல. அவன் நாராயணா நாராயணான்னு ஒரு தடவை சொல்லும் போதும் ஒரு பையன், ஏன்னா அவன் மட்டும்தான் அங்கே பேசுகிறான், அவன் மட்டும்தான் அங்கே தைரியமாக இருக்கான். வேறு யாருக்கும் அந்த நாராயண மந்திரத்தை பேரை உச்சரிக்க கூட தைரியம் இல்லை. அத்தனை பேருக்கும் பயம். ஆனால் அவனுக்கு மட்டும் அந்த அசஞ்சல பக்தி இருக்குது, அந்த பயமே இல்லை. அவன் மட்டும் அந்த ஒரு ஆள் நாராயண மந்திரம் சொல்லும்போதே இந்த அரக்கனுக்கு பிபி எல்லாம் ஷூட் ஆகுது அப்படியே பிபி 180, 170, 180, 200, 220 அப்படியே ஷூட்டப் ஆயின்னு இருக்குது. 80, 100லேருந்து இருக்குது, 120 இருக்க வேண்டிய பிபி அவனுக்கு எகிரின்னு இருக்காங்க. அதுபோக இப்போ யார் வரப்போகிறான்னு தெரிஞ்சு போச்சு. எப்படி வரப்போகிறாருன்னு தெரியலை. யார் வரப்போகிறான்னு தெரிஞ்சு போச்சு. யாருக்கு அந்த எபிலிட்டி இருக்குது, யாருக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. யார் வரக்கூடும், பாசிபிளி. பிரம்மா முடியாது, சிவனார் முடியாது, அங்கே கிடையாது, அதுக்கான வாய்ப்பு இல்லை. வரக்கூடிய ஒரே பாசிபிலிட்டி யார்? ஸ்ரீமன் நாராயணன். அவர் தான் வரப்போகிறார் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால வேறு யார் வர முடியுங்கிறதுனால அந்த ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருந்ததுனால அந்த எண்ணெழுத்து மந்திரம், எண்ணெழுத்துனா 8 எழுத்து மந்திரம் எல்லா இடங்களிலும் எதிரொலிக்க ஆரம்பிக்கிறது. எண்ணெழுத்து மந்திரமே எவ்விடமும் எதிரொலிக்க வெடித்தது பூமி பந்து, துடித்தது அசுரன் நெஞ்சு. அண்டங்கீரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கம்பநாட்டாழ்வார் யூஸ் பண்ணுவார். அண்டங்கீரி, சிரித்தது சீரிய சிங்கம் அப்படின்னு வரும் அந்த செய்யுள். அண்டம் கீரி ககன முட்டை பிளந்து, அந்த ஒரு யூனிவர்சல், ஒரு ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் ஒரு முட்டையாக நம்ம கன்சிடர் பண்ணோன்னா அந்த முட்டை உடைத்து வெளியே வரும் கோழி குஞ்சு எப்படி வெளியே வர மாதிரி அந்த அண்டம் கீரி சிரித்தது
சிரிக்க போகிறது இந்த சிங்கம். அதுக்கு முன்னாடி இந்த அசுரனோட நெஞ்சம் துடிக்கிறது, அவனோட பிபி எகிரின் இருக்கு. இப்போ அழகில் நிகரில்லா அற்புதமாய், நம்ம முன்னாடியே பார்த்தோம், அற்புதமான தெய்வம், அருந்தெய்வம், அந்த அற்புதம் தான் இங்கே வரான். அழகில் நிகரில்லா அற்புதமாய், ஆற்றல் அளவில்லா ஆளறியாய், அதிசயமாய் ஆஜானுபாகுவாய். இப்போ தான் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன், அந்த உருவம் எப்படி இருக்குங்கிறதுக்கான டிஸ்கிரிப்ஷன் இப்போது எல்லாரும் இப்போ வந்து டியூனின் பண்ணிக்கோங்க. எல்லாரும் இப்போ வந்து கவனமாக இதை கேட்கணும், எல்லோரும் கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த உருவம் எப்படி இருக்குங்கிறத நம்ம இப்போ எல்லாருமே பார்க்க போகிறோம். நம்மளோட மனக்கண்ணில் அந்த காட்சி விரிய போகிறது. நம்ம கண்கள் தான் இதில் இப்போ வந்து ப்ரொஜெக்டர், நம்ம மைண்டு தான் அதுக்குள்ள இருக்கிற அந்த சிப், அந்த மெமரி கார்டு. அந்த மெமரி கார்டில் நம்ம சொல்கிற வார்த்தைகள், இந்த டிஸ்கிரிப்ஷன், இது எல்லாம் நீங்கள் அப்படியே விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள். அழகில் நிகரில்லா அற்புதமாய், நம்ம முன்னாடியே பார்த்தோம், அழகில் நிகரில்லா. இவன் ராகவ சிம்ஹம்ங்கிற ராமன், யாதவ சிம்மம்ங்கிற கிருஷ்ணர், நரசிம்மர், இப்போ 3 பேருக்குள்ள ஒரு போட்டி வச்சா யார் ஜெயிச்சா அப்படின்னா அந்த பட்டத்தை தட்டின் போகிறது யார் அப்படின்னா அழகிய சிங்கர். இந்த நரசிம்மர் தான் அந்த அழகிய சிங்கர் அப்படிங்கிற அந்த அழகியங்கிற வார்த்தைக்கு அந்த பட்டத்தை தட்டின் போகிறது யாருன்னா அந்த அழகிய சிங்கர் நரசிம்மன் தான். அதனால் அழகில் எல்லை இல்லை, அழகில் நிகரில்லா அற்புதமாய், ஆற்றல் அளவில்லா ஆளறியாய். இப்போ தான் இங்கே வருது, ஆளும் அரியும் சேர்ந்தது, நரமும் சிங்கமும் கலந்தது, பாலும் சர்க்கரையும் போல அப்படின்னு பூர்வாச்சாரிகள் சொல்லுவாங்க. பாலில் கலந்து, பாலே இனிப்பு தான், பாலே அவ்வளவு தித்திப்பாக இருக்கும், பாலில் சர்க்கரை கலந்தால் இன்னும் எவ்வளோ தித்திப்பு இருக்குமோ அது போன்றவன் இந்த நரசிம்மன். நரனும் சிங்கமும் கலந்த இந்த நரசிம்மன், பாலில் சர்க்கரை கலந்தது போன்ற அந்த நரசிம்மன், ஆளறியாய் அதிசயமாய் ஆஜானுபாகுவாய். ஸ்கேல் அப்படின்பா, அதாவது பிஸ்னஸில் ஸ்கேல் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி அந்த ஸ்கேல், அந்த ஹிரண்யகசிபு அப்படிங்கிற அந்த அரக்கனை அடக்கிறதுக்கு உண்டான ஸ்கேல். ஒரு இப்போ லீகல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவாளுக்கு தெரியும், சஃபிஷியன்ட் அண்ட் நெசசரி கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாள். அது மாதிரி இந்த உருவத்துக்கு அந்த சஃபிஷியன்ட் அண்ட் நெசசரி கண்டிஷன்ஸ் ஃபுல்ஃபில் ஆகிறதா அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபர்தர் எபிசோட்ஸில் பார்ப்போம்.